ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்து நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அதில் வந்து திக்கான ஒரு மில்க் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கொதிக்கிற பாலில் வந்து சர்க்கரை தேவைக்கேற்ற சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இல்லைனா கீழே பவுடர் தனியாக மேலே தண்ணி தனியாக இதுவாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு நல்லா ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் இருக்கும். இது கூடவே வந்து மேங்கோவும் வந்து நான் நல்லா பீல் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் கூட சேர்த்து இப்போ நம்ம மறுபடியும் மிக்சரில் போட்டு ஒரு அரைச்சி நல்லா அதை ஏர்டைட் கண்டெய்னர்லேயே சேம் அதே பாக்ஸ்லேயே போட்டு மறுபடியும் ஒரு 8 ஹார்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி. இதை இப்படி தான் மேங்கோலாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டாங்க பசங்களாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஆல்.